வணக்கம் அரியலூர் மாவட்ட மக்களே. இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம். அந்த ஊர் பேர் என்னன்னு சொல்கிறேன். வீடியோ நீங்கள் முழுசாக பார்க்கலனாலும் அப்படியே ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் பாருங்கள். அந்த ஊருக்கு போகிற வழி எப்படி இருக்குன்னு வேற லெவல். நம்ம அரியலூர் மாவட்டம் மாதிரியே இருக்காது, பயங்கரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ ஊர் என்ன அப்படின்னு பார்ப்போமா? நேராக போனால் அரியலூர், இந்த பக்கம் சில்லக்குடி, ஆங்கியனூர். பட் நம்ம போகிற ஊர் கோக்குடி. ஓகே, நம்ம ஊருக்குள்ளே போகிறோம். ஸோ இந்த ரோடு எனக்கு உண்மையுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் உங்ககிட்டையும் காட்டலான்னு வந்தேன். பாருங்கள். ஓகே, செம்மையாக இருக்குல்ல? ஸோ இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ ஆலயங்கள் நிறைய இருக்குது. நம்ம ஆக்சுவலாக இன்றைக்கி போகிறதுமே ஒரு ஆலயம் வந்து புதுப்பிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஆலயத்தை பற்றி ஒரு அப்டேட் கொடுக்கலாம். விரைவில் வந்து அந்த ஆலயத்தில் வந்து வேலை முடிஞ்சு பெரிய திருவிழா விழா நடக்க போகுது. ஸோ அதை பற்றின அப்டேட் தான். ஸோ இந்த இடம்லாம் உண்மையாலுமே செம்மையாக இருக்குங்க. அப்பார் அப்படியே ஸ்பேர் பாடியில் அப்படியே காத்தோட்டமாக போகிறாரு அண்ணன். ஸோ ஊர் போர்டு வந்துருச்சு. இதுதான் ஊர் என்ட்ரன்ஸ் போல். அண்ட் ஊர் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இங்கேயே ஒரு கோவில், ஆரோக்கிய அன்னை. ஓகே, அப்படியே உள்ளே போனால் அந்த இடத்துல ஒரு ஆலமரம், அதுவும் செம்மையாக இருக்கும். இந்த ஆலமரமும் பயங்கரமாக இருக்கும். மீன்ஸ் சூப்பராக இருக்கும். சொன்னேன், கரண்ட் இல்லைனாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, இந்த இடத்துல வந்து அமைதியாக உக்காந்தோன்னு வச்சுக்கோங்க, நிம்மதியாக இருக்கும். அப்படியே அந்த மரத்துக்கு அந்தாண்ட ஒரு சர்ச் இருக்குது, CSI தூய யோவான் ஆலயம். இங்கே ஒரு சர்ச்சு. ஓகே, அப்படியே லெஃப்ட் எடுப்போம். இந்த பக்கம் தான் நான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு சின்ன பெட்டி கடை இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே ஒரு வாடி இருக்குது. அந்த வாடியை அந்த 1983 அப்படின்னு போட்டிருக்கோம் அந்த வாடியில். நம்ம அரியலூர் மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டுக்கு பேர் போன ஒரு ஊர்னா அது கோக்குடின்னு சொல்லுவாங்க. இப்போ நடக்குதான்னு தெரில, பட் ஆனாலும் இந்த வாடி பாருங்கள், 1983. இந்த கோயிலுக்கு தான் நம்ம புனித இன்னாசிரியர் ஆலயம். இங்கே தான் வந்திருக்கோம். வந்துட்டு கொஞ்சம் வீடியோஸ் வந்து ஊரை ஷூட் பண்ண போகிறோம். ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி அடுத்த பதிவில் தான் போடுவோம். பட் ஆக்சுவலாக மெயின் ரீசன் இங்கே நம்ம வந்ததுக்கு காரணம் என்னென்னா, இந்த கோயில் புதுப்பிச்சிட்ருக்காங்க, கிறிஸ்துவ ஆலயத்தை. ஸோ அதை பற்றி நம்ம ஒரு தகவல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஃபாதர் வந்து 4 ஆளுக்கு வருவோன்னு சொன்னாங்க. நம்ம கை சும்மா இருக்குமா? அதனால் ஊரை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் தான் இந்த வீடியோ. நீங்கள் கோக்குடி மக்களாக இருந்தாலும், பக்கத்தில் இருக்க கிராமமாக இருந்தாலும், மறக்காமல் என்ன ஊர்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு நம்ம ஆலயத்தை பார்ப்போமா? ஓகே, இதுதான் அந்த ஆலயம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. கோக்குடியில் வந்து கிறிஸ்துவ ஆலயங்கள் நிறைய இருக்குது. அதே மாதிரி ஒரு பழமை வாய்ந்த ஆலயம் இங்கே ஒன்று இருக்குது. அது புதுப்பிச்சு வர ஜூலை 12ஆம் தேதி திரும்ப வந்து திறப்பு விழா வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இந்த ஆலயத்தை பற்றி மக்களுக்கு சொல்லுங்கள். இந்த எப்போ இது உருவான காலம், அதுக்கப்புறம் இது ரெனோவேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? அது ஏறக்குறைய 1713 இங்கே கத்தோலிக்க ஆலயமானது இருக்கின்றது. இந்த கட்டிடம் புனித இஞ்ஞாசியார் ஆலயம் கடந்த 2024 கட்டப்பட்டு ஏறக்குறைய நிறைவு பணியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. வருகின்ற ஜூலை மாதம் 12ஆம் தேதி 2026 அன்று இந்த புதிய ஆலயமானது திறக்கப்படவிருக்கின்றது. மறைமாவட்ட ஆயர் அவர்கள், மேனாள் ஆயர் அவர்கள் மற்றுமாக பிற அரசியல் பிரமுகர்கள் ஒவ்வொருவரினுடைய மத்தியிலே இவ்வாலயமானது புனிதப்படுத்தி திறந்து வைக்கப்பட இருக்கிறது. அரியலூர் மாவட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏலாக்குறிச்சி இந்த மாதிரி ஆலயங்கள்லாம் நிறைய வெளியூர்லேருந்து வருவாங்க. நம்ம ஆலயத்துக்கு எப்படி வரவேற்பு இருக்கிறது? நம்முடைய ஆலயத்திற்கும் வந்து தவக்காலங்களில் பிற இடங்களிலிருந்து, பிற மறை மாவட்டங்களிலிருந்து வருகை தந்து புனித இஞ்ஞாசியாரினுடைய பக்தியை நம்பி வருகின்ற மக்கள் இருக்கின்றார்கள். திருவிழா எப்போ? ஜூலை மாதம் 22ஆம் தேதி கொடியேற்றத்தோடு ஆரம்பித்து ஜூலை மாதம் 31ஆம் தேதி திருவிழாவோடு இனிதே
இது நிறைவேறுகிறது. ஒவ்வொரு வருடமும் இந்த மாதிரி திருவிழா இருக்கும். ஒவ்வொரு வருடமும் இந்த திருவிழாவானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்ம மாவட்டத்தில் பல கிராமங்களில் நிறைய கிறிஸ்துவ சகோதரர்கள் இருக்கீங்க. ஸோ இந்த ஆலயத்துக்கு வாங்க. ஜூன் 12ஆம் தேதி திறப்பு விழா இருக்கு. அன்பிற்குரியவர்களே, தற்பொழுது நம்முடைய திருமுருகன் அரியலூர் பகுதியிலே ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்ற இவர் சொன்னது போல வருகின்ற 12ஆம் தேதி ஏறக்குறைய 5000 பேருக்கு மேலே அழைப்புதல் கொடுக்கப்பட்டு வரவிருக்கின்றார்கள். சுற்றுவட்டார கிராமங்களிலே நிறைய பேர் நன்கொடைகள் வழங்கியிருக்கின்றீர்கள். உங்களுக்கு என்னால் நேரடியாக அழைப்பு கொடுக்க முடியாது. நீங்கள் தாராளமாக இந்த விழாவிற்கு வருகை தந்து இந்த விழாவினை சிறப்பிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. இதுபோல் நம்ம மாவட்டத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம அறிவு வெப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்டு இந்த பக்கம் வந்து இன்னும் நம்ம வந்து பூண்டி, ஆங்கியனூர் வந்து நம்ம போகல. ஆங்கியனூர் பக்கம்லாம் போகணும். இன்னைக்கு கூட நண்பர்கள் நிறைய பேர் பார்த்துட்டு கேட்டாங்க. ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் லேட்டானாலும் எல்லா ஊருக்கும் வருவேன். அதே மாதிரி ஊரோட சிறப்புகள் மட்டும் இல்லை, ஊரில் என்னென்ன குறைகள் இருக்குன்னு சொல்லுங்கள். இனி வரும் காலங்களில் அந்த குறையவும் நம்ம எடுத்து போடுவோம். அது மூலயமா ஒரு நல்லது நடந்தால் நல்லது தானே. நன்றி மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். அரியலூர் வைப்ஸ் தான்.